ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா ஹானோவர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கேன். நான் இங்கே எங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா ஹானோவர் பீச். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி பீச்சும் கூட. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்குங்க. பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு இடமும் இருக்குது, உடன் வாக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் உள்ளார போகலாம், என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனேன். பட் எல்லாம் சின்ன சின்ன வழியாக இருந்ததுனால நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. நான் பாட்டு நேராக போயிட்டேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். இந்த எக்ஸிட் வழியாக தான் உள்ளார வந்தேன். நான் வந்தாக்கா உள்ளார பார்க்கிங் நிறையா இருந்தது. ஃபுல்லாக மரங்கள் அழகாக இருந்ததுங்க. ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஒரு பாலித்தீன் கவர் கூட அங்கே பார்க்க முடியல. சின்ன சின்ன கடனாக இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. கர்நாடகா அரசு வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ஏரியாவில் இதுமாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறது தான். அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கே உள்ள மக்களும் வரவங்க பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு பக்கெட் இருக்குது, அதில் எடுத்து போட்டுட்டு க்ளீனாக வச்சுக்கிறாங்க அங்கே. சார்ஜ் இல்லாமல் இருக்குது வேறு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ அழகான ஏரியாவும் ரொம்ப அமைதியான ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் வர வழியில் எனக்கு தெரியாது இந்த ஹானோவர் ஏரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்ததுக்கப்புறம் விசாரிச்சு தான் வந்து நான் இதுமாரி ஒரு இடம் இருக்குங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நல்லா பார்க்க முடியுது. இது வந்து ஹிடன் பிளேஸில் இது ஒன் ஆஃப் டூரிசம் ஏரியா இது. ஸோ ஹியர் சேவ் மேங்க்ரோவ் உள்ளே போனால் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் போல இருக்குது. வாக்கபுளாக வந்து போயிடலாம். இதில் மேங்க்ரோவ் பாருங்கள், போர்ட் வாக் அப்படிங்கிறது இங்கேருந்து ஜஸ்ட் அந்த முருதேஸ்வரிலேருந்து சம் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் போர்டு. ஸோ உள்ளார என்ட்ரிக்கு போமா. ஸோ இதுதான் போர்டு என்ட்ரன்ஸு. இந்த வாக் பாருங்கள் இந்த இதில். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து 10 rupees. பார்க்கிங்னா ஃப்ரீ. ஸோ உள்ளார வேறு எதுவும் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் ஷாப் இது மாதிரி எதுவும் கிடையாது. 400 meters வந்து இங்கேருந்து வாக் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் இங்கே தான் வந்துடணும். ஸோ போகிற இதில் வந்து ஒரே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்குது. கைஸ் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானை எடுத்துக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து இது மாதிரி இருக்குது. சார்ஜ் கம்மியாக இருக்குது வேறு. வெஸ்ட் பெங்கால் இதுனா இந்தந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க பாருங்கள். குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, புதுச்சேரி வேறு, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு,
ஏஎன் இஸ்லாண்ட்ஸ் ஐலாண்டில் ஒன்று இருக்குது. சன் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், இங்கே நாம் எப்படி போக போகிறோம், நாம் ஜஸ்ட் ஓகே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இந்த ஏரியா எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டேட்யூ. ஸோ பீப்புள்ஸ் டூரிஸ்டர்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. 400 மீட்டர்ஸ் அப்படி வாக்கபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாங்க்ரோவோட வேர்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் ஹியர் இந்த க்ரீனிஷ் கொடியாக பறந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகே, ஜஸ்ட் ஸோ கைஸ் ஆர் ஷூட்ஸ். ஓகே, ஹை, எப், ஹை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுவோம் நம்ம எப்படி இருந்தாலும். பிரிட்ஜ் கண்டேலியா கேண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ டேர்ன் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி ஊறி இருக்கு இங்கே. இந்த மரங்கள்லாம் பாருங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Why? I don't have time. Please, able to enter? I'm coming now. Anything shoot? Just wait. Yeah. என்னால் இந்த இடத்துல என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. I'm not explaining here. ஸோ இங்கே ஏதோ பப்ளிக் வர்றாங்க போகிறாங்க, பட் இடையில ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. பட் நம்மளுக்கு டைம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்திருந்தாங்க. எல்லாமே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு தான் இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்ஸ் சூப்பரான பிளேஸுங்க. இந்த இடத்த வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அழகாக ஃபோட்டோஸ்லாம் தான் எடுத்துகிட்டு போகலாம், அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டைம். அவ்வளோ அமைதியாக இருந்தது, ரொம்ப கூலாகவும் இருந்ததுங்க இடம். நான் எதுவும் ஃபார்வர்ட் பண்ண போகிறது கிடையாது, பட் உங்களுக்கு அதுதான் காமிக்க போகிறேன். என்னப்பா அதை வருஷலாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் நான். பட் ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஹியர் த நேச்சுரல்ஸ் உள்ளார வாட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நின்று எடுக்க முடியல. Some fish. जाणार ना तुझा पण. Hi. Hi. Just it you ask to subscribe. Just tell. Okay, subscribe this channel. Yeah, thank you. Hey. Hi. So, yeah, let's vera. ஜஸ்ட் இதுதான் எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிறது. இங்கே மற்ற இடத்த வந்தோன்னே ஜஸ்ட் இங்கே ஜஸ்ட் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப கூலாக இருக்குது இந்த இடத்துல வர. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. ரொம்ப பெட்டரான இடமாகவும் இருக்குது.
வந்து ஹானோவர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் 400 மீட்டர் ஜஸ்ட் வாக்கபிள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். உள்ளார மாந்திரவ் ஃபாரஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓவரால் வாட்டராகவும் இருக்குது. அங்கே வந்து என்னால் எல்லாமே வந்து நிறைய கேமராஸ் வச்சுட்டு ஏதோ ஃபிலிம் மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னால் நிற்க முடியல. இங்கே கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸாக இருக்குது. இந்த இடமும் நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஸ்டார்டிவ் சார்ஜும் கம்மியாக இருக்குது. நம்ம மேனேஜ் பண்ணணும், அடுத்து ட்ராவலும் பண்ணணும் நான். ஸோ கொஞ்சம் தூரம் ரிலாக்ஸாக பண்ணுவோம். இதோ பாருங்க, இந்த போட்டிங்கும் இருக்குது இங்கே மாங்க்ரோவ். ஸோ பீப்புள்ஸ் சிட்டிங்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணி உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அழகாக தனியாக ஒரு போட், இந்த சீன் சூப்பராக இருந்ததுங்க. பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்னால் அவ்வளோ அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. ரொம்ப அமைதியாக இருந்ததுனால தான் இவ்வளோ கேட்க முடியும். போட்டிங் இருக்குது. அதான் வர வழியிலே கேட்டாங்க போட்டிங் வேணுமா அப்படின்னு. போட்டிங் வந்து நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தாச்சு போட்டிங்ட்டு. ஸோ அடிச்சுட்டு போகிற அளவுக்கு போட்டிங் போயாச்சு. எங்கே போனாலும் போட்டிங் தான் இருக்குது. நைஸ். பேர்ட்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியல. ஏதோ 1-2 பேர்ட்ஸ் தான் இருக்குது இங்கே. பிடிச்சிருக்குதா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். கூடவே வந்து பெல் ஐக்கான் அழுத்திங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கைஸ், நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. திரும்பி வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது வரைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் எண்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஓகே. ஒரு பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அதுவும் போயிடுச்சு. ஸோ மற்றது வந்து ஓகே. இந்த இதில் என்னுடைய சின்ன கேமராவில் பேட்ரி இல்லை. அதனால் நம்ம வேறு கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வாக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் வாக் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிக்ஸுக்குனால் வந்து அவங்க மேரேஜ் ஃபோட்டோஸ், ப்ரீ வெட்டிங்க்கு இது எல்லாமே எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ பாருங்கள், இங்கே பார்த்து ஜாக்கிரதையாக வரணும். அந்த இடத்துல ஒரு இதாக காணும். ஆல்மோஸ்ட் போட்டிங் வந்து உள்ளார இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா சீட்டிங்? ஸோ ஹியர் ப்ரோ போங்க, என்னண்ட ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸோ ஹியர் பாருங்கள்,
இதுதான் வுட் வாக் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகலாமா இல்லை இந்த சைடு போகலாமா? நம்ம இப்படி போவோம், லெஃப்டில் போயிட்டு லெஃப்டில் வருவோம். ஃபுல்லாக இந்த இடத்துல என்ன பாருங்கள், மேங்க்ரோவ் வந்து அதனுடைய வேறு பகுதியெல்லாம் அப்படி இருக்கு பாருங்கள். இது தேனியா? ஏதோ குண்டாக இருக்குது. இல்லை, இங்கே எப்படா தேனி வரும்? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே ஃப்ரண்ட்லேயே போட்டுருக்காங்க பாருங்களேன் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு. ஆனால் வாக் பண்ணும்போது கரெக்டாக வாக் பண்ணுங்கள். காலை வச்சு சைடில் வச்சிங்கன்னா கீழே சேராக இருக்குது.